அஜப ஜபா அப்படின்னா என்ன? இது இதுவும் ஒரு தாரணா. தாரணான்னா என்ன? மனத்தை ஒரு அதனுடைய இயக்கத்துல யதார்த்தமா நடந்துட்டு இருக்கிற ஏதோ ஒரு இயக்கத்திலேயோ இல்லாட்டி தன்னுடைய முயற்சி மூலமா சுய முயற்சி மூலமாக ஏதோ மந்திரத்தை உச்சரித்தல் மூலமாகவோ அதை ஒரே இடத்துல அந்த மந்திரம் சொல்லப்படுறதுன்றது மனத்தாலே தான் நம்ம சொல்றோம், மென்டலி சான் பண்றோம். அந்த இடத்திலேயே கட்டி போடுறது தான் தாரணை. இதை ஒரு மாடை ஒரு ஒரு கம்புல கட்டி போட்ட விதத்தோட கம்பேர் பண்ணோம். ஒரு பெரிய வெட்டார வெளியான புல்வெளி இருக்கு வச்சுக்கோங்க. அந்த புல்வெளியில மாட்டை நடுவில் ஒரு கொம்பு இருக்கு, அந்த கொம்புல கட்டி போட்டிருக்காங்க. அது என்ன பண்ணும்? அதுலேருந்து ஒரு ஆரம் கிடைச்சிரும், அதுக்கு ஒரு ஆர்க் கிடைச்சிரும் இல்லையா? அந்த ஆர்க்குக்குள்ள அப்படியே அந்த சுற்றளவில் அது மேய்ஞ்சிட்டே இருக்கும், புல்ல மேய்ஞ்சிட்டே இருக்கும். அது அதனுடைய பசியை பொறுத்து அது என்ன பண்ணும்? நிறைய புல் இருக்கிற இடத்த முதல்ல தூரத்தில் போய் மேய்ஞ்சிட்டு இருக்கும். அப்புறம் என்ன ஆகும்? அப்படியே மேய்ஞ்சிட்டு இருக்கும்போதே அப்படியே பக்கத்தில் பார்வையும் அதுக்கு ப்ரெசஸ் ஆஃப் மைண்டில் அப்படி போயிட்டே இருக்கும். கொஞ்சம் தூரத்தில் இன்னும் நிறையா இருக்க மாதிரி இருக்கும். உடனே இங்கேருந்து அங்கே போகும். கொஞ்ச நேரம் மேய்தலில் டயர்ட் ஆனவுடனே டப்புன்னு உட்காந்துரும், அங்கேயே உட்காந்துக்கும். திருப்பி முள்ளமாக எழுந்து இன்னொரு இடத்துல மேயும். இப்படி அந்த சுற்றளவுக்குள் உள்ளேயே அது மேயறது போல இங்கே மனத்தை என்ன பண்ணுறோம்? இந்த சுற்றளவு, எந்த சுற்றளவு? மூச்சு சுவாசம் போய் வந்து கொண்டிருக்கின்றது, யதார்த்தமாக நடந்து கொண்டிருக்கின்றது. இது பிராணாயாமா பயிற்சி அல்ல, அதை விட மிக மிக மென்மையான பயிற்சி. இங்க ஆன்ம பொருளை தேடுறதுக்கு நம்மளுக்கு அதிசூக்ஷமான லேசர் போல ஒரு புத்தி தீட்சண்யம் இங்க கூடணும். மந்திரமலைய மத்தாக மாற்றி வாசுகின்ற பாம்பை கயிறாக்கி திருப்பார்கடலை கடைஞ்சாங்களாம். ஆக்சுவலா இதெல்லாம் மறைபொருளோட நம்ம பண்ண வேண்டிய சாதகத்தை குறிப்பிடுற விஷயங்கள். இங்க விசாரம்ன்றத வச்சுட்டு மனத்தை கடையிறோம். தாரணை, சமாதி அப்படின்னு பலவிதமான பிராக்டிசஸை, தாரணை, தியானம், சமாதின்னு பலவித பிராக்டிசஸை வச்சுட்டு மனத்தை கடையிற. திருப்பார்கடல்னா மனம். அதுலதான் 2 விதமான எண்ணங்களும் வருதான். அசுரர்கள் அப்படின்னு சொல்லப்படுற துரு எண்ணங்களும் கெட்ட எண்ணங்களும் கெட்ட வாசனைகளும் அதுவும் கலந்து விழறதான். அதே மாதிரி நல்ல எண்ணங்கள், சத்வாசனைகள் அப்படின்ற சுத்த வாசனைகளும் கிளம்பி வரதான். அதுக்கப்புறம் கடைசியா கிடைக்கிறது அமிர்தம்ன்றது மிருத்யுன்னா இறப்பு, அதாவது இந்த உடல் அழிவு. இது இப்ப இருக்கும்போதே தோன்றி தோன்றி அழிஞ்சுட்டு இருக்கு. எவ்வளோ பில்லியன் செல்ஸ்னால கட்டப்பட்டது இந்த உடல். ஒவ்வொரு செல்லுமே திருப்பி புனரமைக்கப்பட்டுட்டே இருக்கு, அழிஞ்சி தோன்றி அழிஞ்சி தோன்றி. அதனால ஒரு 2 நிமிஷம் முன்னாடி இருந்த ஆள் கூட இப்ப இல்லை. நம்ம ரத்தமும் சுத்திகரிச்சுட்டே இருக்கு, மூச்சு சுவாசமும் மாறிண்டே இருக்கு, எல்லாமுமே ஃப்ரெஷ்ஷாகவும் இதுவாகவும் இருக்கு. ஏன்னா இருக்கிறது அறிவு பொருள். பிரபஞ்சம் பூரா ஊடுருவி இருக்கிறது அறிவு பொருள். அதனால அதனோட சந்நிதியில இங்க எதுவுமே டெட்லியாவே இருக்க முடியாது. ஈவன் டெத்து கூட ஒரு ரிப்பேர் நடக்கிறது. திருப்பி அடுத்த பாடங்களுக்கும் அடுத்த அமைப்புகளுக்கும் இந்த மனம் ஆட்பட்டு அந்த அறிவு பொருளா மாறுற வரைக்கும் இது தொடர்ந்து 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 காட்சியாகவும் ஒலியாகவும் காட்சியாகவும் ஒலியாகவும் வந்துட்டே இருக்கும். நாம ரூபங்களா தொடர்ந்து தொடர்ந்து வந்துட்டு இருக்கும். ஸோ இங்க இந்த அஜபஜபா அப்படின்றதுல மெயினா மூச்சுக்காத்து சர்வ சகஜமா போயிட்டு வந்துட்டு இருக்கு. ஆழ்ந்த உறக்கத்திலையும்
மூச்சோட்டத்தை அங்க விட்டு வச்சு உயிருக்கு தேவையான ஆழ்ந்த உறக்கம், நான் சொல்றது எண்ணங்களற்ற கனவுகளற்ற ஆழ்ந்த உறக்கம், அங்க கூட தேவையான அளவுக்கு அந்த உடல்ல உயிர் போயிடக்கூடாது. போகாத அளவுக்கு அதை பிடிச்சு வச்சிருக்கிறதே கர்மங்கள்னு சொல்லப்படுற அதனுடைய பழைய பதிவுகள் தான். ஆக்சுவலா பதிவுகளுக்கு தான் இந்த உடலே. செயல்களாகவும் இதுல திங்கிங் கூட, எண்ணுதல் கூட ஒரு செயல், கர்மா. நல்ல எண்ணங்கள் வரணும்னா கர்மா, கெட்ட எண்ணங்கள் அது மூலமா கஷ்டப்படணும்னா அதுவும் கர்மா. இப்படி நல்லது கெட்டது மாறி 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 இங்க உடம்போடப்படும்படியா இங்க வகுப்புகள் பிறவிகள் தோறும் நடந்துட்டே இருக்கு. இங்க இதை அறியறதுக்கு, இந்த நிதானிக்கிறதுக்கு தான் இந்த திருப்பார்கடல்னு சொல்லப்படுற இந்த மனத்தை கடையறதுக்கு இருக்கிற முதல் ஸ்டெப் இந்த தாரணா. தாரணால நம்ம இந்த அஜபஜபான்னு சொல்லப்படுற பிரெத்து போயிட்டு வந்துட்டு இருக்கு. இத உள்மூச்சு வெளிமூச்சா போயிட்டு வந்துட்டு இருக்கு. இந்த வெளிமூச்சுன்னு, அதாவது வெளியிலேந்து உள்ள வர மூச்சு, அது உள்மூச்சு. அந்த உள்மூச்சு உள்ள வரத சஹ அப்படின்ற வார்த்தையில சமஸ்கிருதத்துல குறிக்கிறார். சஹனா அவர் இல்லாட்டி அவன், சானா அவள் பெண்பால், சஹனா அவன் இல்லாட்டி அவர். இப்படி அங்க மரியாதை அவமரியாதை கிடையாதுங்க அந்த பாஷையிலெல்லாம். ஸோ சஹனா அவன், அகம்னா நான். இது ரெண்டும் சேரும் பொழுது சந்தி மூலமா ரெண்டு கடைசியில் இங்க ஆல முடியுது சக, அங்க அகம்ல முடியுதுனால இது ரெண்டும் சேர்ந்து ஓன்ற சத்தத்தை கொடுத்து சந்தி இது ரூல்ஸ் மூலமா சோகம்னு ஆயிடும். சோகம்னா தமிழ் சோகம் கிடையாது. தமிழ்ல சோகம்னா என்ன? துக்கித்து கவலையோடு இருத்தல், அப்படி கிடையாது. இதை ஆக்சுவலா ரெண்டு சொற்கள் இருக்கு, ரெண்டு வார்த்தைகள் இருக்கு. ஒண்ணு சக, இன்னொன்னு ஆகம். சகன்றது பரம்பொருளை குறிக்கிறது. அது உள்மூச்சா நம்ம கிட்ட வந்துட்டு இருக்கு. அவனுக்கு வேணும் வேணாம் அது மாட்டுக்கு நடந்துட்டு இருக்கு. இங்க நம்மளா நினைச்சு நம்ம பிறக்கிறது இல்லை. இங்க எதுவுமே நம்ம நினைப்புக்கு ஆட்பட்டது அல்ல. நம்மளுடைய வாழ்க்கை கூட வாழ வைக்கப்படுகிறோம், தோன்ற வைக்கப்படுகிறோம், உயிர்க்க வைக்கப்படுகிறோம், இதெல்லாம் தான் உண்மை. அதே மாதிரிதான் எண்ண வைக்கப்படுகிறோம், கர்மாக்கள் செய்ய வைக்கப்படுகிறோம் மூலமாக நம்ம என்ன பண்றோம்? அந்த உடல் அதிபதியை ஆக்கி செய்தவனா மாறிட்டு இருக்கோம், டூயரா மாறிட்டு இருக்கோம், திங்கரா மாத்திட்டு இருக்கோம். நம்மளை நாமளே நம்மளா ஒரு ஆளா நினைச்சு ஆனா இயக்கங்கள் ஏற்கனவே ப்ரீடிட்டர்மின்டா போயிட்டு இருக்கு. இங்க அந்த வெளியிலேருந்து உள்ள வர மூச்சை சோ அப்படின்ற வார்த்தையில அவ அந்த பிரெத் அவேர்னஸ் டெக்னிக்கா கொண்டு வரணும் இல்லையா? அதுல உண்மையும் இருக்கு, சத்தியமும் இருக்கு. மூச்சு விடுதல் சத்தியமான நிகழ்வு. தனித்த உயிர் கொண்ட ஜீவர்களாக நம்ம வாழ்ந்துட்டு இருப்பது உண்மையான நிகழ்வு. அந்த உண்மையான நிகழ்வையே நீ பிராக்டிஸ் ஆக மாத்திட்டேன்னா, இதையே நீ பொழுதன்னைக்கும் காலையில எண்ணம் ஒதுக்க ஆரம்பிச்சு உடல்ல உணர்வு தனித்த பெயர் கொண்டவர்களாகவும் உடல் கொண்டவர்களாகவும் தனித்த நாட்டம் கொண்டவர்களாகவும் நான் என்னை என்னால் அப்படின்னு அபிமானிக்கிறவர்களாகவும் எழுந்துக்கிறவங்களுக்கு இது ஒரு சாதக முறையா அங்க யதார்த்தமா நடந்துட்டு இருக்கிற மூச்சோட்டத்தோட சிங்க்ரோனைஸ் ஆயிடுதுன்னா அப்பேற்பட்ட மனம் குவிதல்ன்றது நடக்க ஆரம்பிக்கும். இங்க மனம் குவிதல் ரொம்ப முக்கியம். குவிந்த மனத்துக்கு முன்னாடி இந்த உலக ஆசைகள்ன்றது ஒண்ணுமே கிடையாது. தெய்வமே முன்னாடி தோன்றணும், அவனே தெய்வமா மாறணும். அப்பேற்பட்ட பவர் அதுக்குள்ள இருக்கு. விஞ்ஞானம் மூலமா எவ்வளவு உண்மைகளை கண்டுபிடிக்கின்ற மனம் இது. இதே எண்ணங்கள் தானே எல்லாவற்றையுமே வடிவமைச்சுட்டு இருக்கு. இன்னைக்கு ஸ்பேஸ் ஷட்டில்ல போய் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல நிறுவி சப்அட்டாமிக் ஃபோர்ஸஸ் எல்லாம் கடைஞ்சு தோண்டி ஆராய்ஞ்சுட்டு இருக்காளா இல்லையா விஞ்ஞானிகள்? அப்படி நடந்துட்டு இருக்கிற அப்பேற்பட்ட ஒரு மனம் ஒரு எண்ணம் தான். எல்லா மனத்திலையும், அந்த விஞ்ஞானி மனத்திலையும் இருக்கிறது அவருடைய எண்ணங்கள். அவர் அந்த எண்ணமாவே மாறிட்டார், அவர் விஞ்ஞானியாவே இருந்துட்டு இருக்கார். இங்கே நம்ம அதையே ஆராய போறோம். இப்படியெல்லாம் அந்தந்த பொறுப்பாளிகளாக, அந்தந்த ப்ரொஃபஷனுக்கு அதிபதிகளாக
ஒரு டாக்டர்னா டாக்டர் தாட்ஸ், அதுக்குள்ள நிறைய கிரியேட்டிவிட்டி, திரும்பி திரும்பி ஷஃபிள் பண்ணி 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 நிறைய கிரியேட்டிவாக திங்க் பண்ணி விதவிதமான முன்னேற்றங்கள், கண்டுபிடிப்புகள் அப்படின்னு போயிட்டே இருக்கு. ஸ்பெஷலைசேஷன்லாம் துருவி 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 போயிட்டு இருக்கு. இது எல்லாமே சித்தம் குவியறதுனால தான் நடந்துட்டு இருக்கு. இதே சித்தம் தன்னை பார்க்கறதுக்கே, அதே சித்தத்தையே பார்க்கறதுக்கே, அதே மனத்தையே பார்க்கறதுக்கே குவியறது பேர் தான் தாரணை. அதை தான் நம்ம இங்க பண்ண போவோம். இதற்கு உபாயம் என்ன? அஜப ஜபா அப்படின்னு சொல்லப்படுற சோகம் அப்படின்ற 2 வார்த்தைகளுக்குள்ள இருக்கிற உள்மூச்சு வெளிமூச்சு, இதையே ஃபோக்கஸ் பண்ணி இது மூலமாகவே மனம் குவிதல ரொம்ப லகுவாக, எளிமையாக, வெயிட்டாக எடுத்துக்காம அன்பாக, ஒரு நேசத்தோட, கருணையோட, விமர்சிக்காம, அப்படி இப்படின்னு எதுவுமே பேசாமல் அதை நம்ம பண்ண போறோம். இப்போ அஜபான்னா என்ன, ஜபான்னா, ஜபம்னா உங்களுக்கு தெரியும், ஜபித்தல். ஜபித்தல்னா என்ன? திரும்ப திரும்ப உச்சரித்தல், சொல்லுதல். ஜபம் பண்ணுதல்னாலே என்ன பண்ணுவாங்க? மாலைகளை வச்சுன்னு பண்ணுவாங்க, துளசி மாலையை வச்சுன்னு பண்ணுவாங்க, ருத்ராட்சத்தை வச்சுன்னு பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் விதவிதமான ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனா பர்பஸ், எல்லாத்தனோட பர்பஸுமே என்னன்னா அந்த மனம் அந்த மந்திரத்தை தாண்டி வெளியில போகக்கூடாது. இங்க நம்ம யூஸ் பண்ண போறது சோகம்ன்றது அதை பிரிச்சு நான் இப்ப சொல்லிட்டேன் உங்களுக்கு. சக பிளஸ் அகம். சகன்னா உள்மூச்சு, அகம்னா வெளிமூச்சு. ஒரு உள்மூச்சு போறது, வெளிமூச்சு வெளில வருது. இது தானாகவே நடக்கிறதுனால இதை நாம் செய்யாத அஜபம் மாதிரி, அஜபம்னா ஜபமற்ற தன்மை, அஜப ஜபா அப்படின்றாங்க. ஆணு முன்னாடி போட்டாலே சமஸ்கிருதத்துல எதிர்மறை சொல்லாயிடும். அசூயைனா பொறாமை, அனசூயா அப்படின்னு அது அங்க இது சேர்த்துக்கிறாங்க. முன்னாடி ஆ போட்டாலே அதுக்கு எதிர்மறை சொல்லா போயிடும். இப்ப ஜபம், ஜபித்தல், சாதாரண ஜபித்தல். இங்க நீ செய்யல, தானா நடந்துட்டு இருக்கு. அந்த நிகழ்வுக்கு கொடுத்த அந்த பெயர் தான் சோகம். சோ இத அந்த சக சோ அப்படின்னு சொல்லும் பொழுதே அது உள்மூச்சுன்ற ஒரு ஃபீலிங்கோட அதை பார்க்க முடியுமா? ஒரு உள்மூச்சு போறது எனக்கு, உள்ள போகும்பொழுது அதை சோன்ற வார்த்தையோட சிங்க்ரனைஸ் பண்ணி அந்த ஒலியோடையும் அந்த மூச்சு சுவாசத்தோடையும் 2 ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இத்தோட நான் தொடர்ந்து இருக்க முடியுமா? இதை தான் மனத்தை ஒரு ஸ்தலத்துக்கு, அது நிகழும் அந்த மனம் இயங்கும் அந்த இடத்திற்கு கட்டி போடுதல். இதுதான் அந்த பசுவை கட்டி போட்டா மாதிரி கயிற்றுல கட்டி போட்டு அந்த ஆரத்துக்குள்ள அது மேய்ந்து கொண்டிருக்கிறார் போல இங்க மனத்தை சோகம்ன்ற 2 நிகழ்வுகள், ஒன்று உள்மூச்சு, இன்னொன்று வெளிமூச்சு, 2மே நடக்கிற ஒரு ஸ்தலம் நமது உடலுக்குள்ள. நமது மனம் அத்தோடையே சிங்க்ரனைஸ் ஆகி அதை தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்க முடியுமா? இது பிராணாயாம பயிற்சி அல்ல. இதனால உடல் மேன்மை அதுக்கு நம்ம இங்க பிரயத்தனிக்கல. நம்மளுடைய பிரயத்தனங்கள், நம்மளுடைய முயற்சிகள் எல்லாம் என்ன? இன்னும் மேலான பொருளா, நம்மளுடைய சுரூப பொருளை பார்க்கறதுக்கு உண்டான அமைப்புக்குத்தான் இந்த வழிமுறையை நம்ம கையாளுறோம். எவ்வளவு நாள் தான் பிராணாயாமா யோகான்னு என்னமோ ஒரு தனித்த உடல் கொண்ட ஆளை இன்னும் தினப்படுத்திட்டே இருக்க போறோம்? எப்ப ஸ்கூலிங் முடிய போறது? இப்ப நம்ம கத்துட்டு இருக்கிற பாடம்லாம் என்ன லெவல்னா PhD லெவல். நீங்களே ப்ராஜெக்டுக்கு அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணி நீங்களே அதுக்கு தள்ளப்படுறீங்க. நீங்களே ப்ராஜெக்டை அண்டர்டேக் பண்ணி எல்லா ரிசர்ச் எக்ஸ்பெரிமெண்ட்ஸு எல்லாமே நீங்களே பண்ணுறீங்க. நீங்களே தீசிஸ் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. நீங்களே அதை சப்மிட் பண்ணுறீங்க. நீங்களே அதை சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுறீங்க.
எல்லாமே நீங்களே தான். அதனால இங்க வந்து ஆசை கொண்டு என்னுடைய உயர்வு எனக்கு முக்கியம், திரும்பி திரும்பி எத்தனை அம்மாக்கள், எத்தனை அப்பாக்கள், நானே எத்தனை அப்பாவா மாறப்போறேன், எத்தனை அம்மாவா மாறப்போறேன், நானே எத்தனை நண்பர்களா மாறப்போறேன். என்ன இது வாழ்க்கை? இது என்ன வந்து ஒரு விஷய சர்க்கிள். இந்த புத்தி வந்து மனித மனத்தை தவிர வேற யாரால வந்து இந்த மாதிரி திறன் கொண்டு விசாரிக்க முடியும்? 5 அறிவு கொண்ட மிருகங்கள் ஏதாவது இந்த மாதிரி விசாரிக்க முடியுமா? சூரிய சந்திரர்கள் கூட கட்டுப்பட்டு இருக்கிறது, அதனுடைய பிறப்புக்கு கட்டுப்பட்டு அது மாட்டுக்கு இருந்துட்டு இருக்கு. எத்தனையோ கோடி வருஷங்கள் அவைகள் இருக்கணும்னு அவைகளுடைய அவைகளுக்கு கூட கர்மாக்களுக்கு கட்டுப்பட்டு இங்க இருக்கு. ஆனா மனிதனா பிறக்கிறது மாத்திரம் மிக மிக மேன்மையான நிலையை அடைய முடியும். அதுக்கு உண்டான உபாயங்களை தான் நம்ம நேரடியா இப்ப பார்த்துட்டு இருக்கோம். இப்போ உள்மூச்சு வெளிமூச்சு அப்படின்றது மூலமா இந்த அஜபஜபா அப்படின்னு இதுக்கு பெயர். இந்த அஜபஜபா பெயர் வந்து முக்கியம் இல்லை, தாரணான்ற பெயர் கூட முக்கியம் இல்லை. உள்மூச்சு வெளிமூச்சு, இது உள்ள வரத வந்து உள்மூச்சா வரத வந்து சோ, வெளியில போறத வந்து ஹம் அப்படின்ற வார்த்தையில விவரிச்சு நம்மளுடைய ஸ்கிரிப்சர்ஸ் வந்து இதை சொல்லியிருக்கு. இப்போ இதனுடைய தொடர்ச்சியை வந்து அடுத்த சசங்கத்தில் பார்ப்போம்.